ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக சி++, ஜாவா இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னா குடியோ வான் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியவர் 1985லேருந்து 1990 இன்வென்ட் பண்ணார். இவர் எதுக்கு இந்த ப்ரோக்ராமிங்க்கு பர்டிகுலராக பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சார் அப்படின்னா, இவர் மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சர்க்கஸ்க்கு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தார். ஸோ அதில் பைத்தான்கிற வேர்டு வரனால இந்த ப்ரோக்ராமிங்க்கு பைத்தான் அப்படிங்கிற நேமை வச்சார். நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் புரியாது. ஸோ அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி பைனரி நம்பர்ஸ் மட்டும்தான் அது ரீட் பண்ண முடியும் அதால். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நம்ம எழுதுறது பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இன்டர்பிரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் இன்டர்பிரேட்டர். இப்போ நார்மலாக சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் கம்பைலர்னு ஒன்று இருக்கும். ஸோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது ஒரு லைனில் எரர் இருந்தாலும் நமக்கு அவுட்புட் காட்டாது. பட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு லைனில் எரர் இருக்குது, எந்த லைனில் எரர் இருக்கோ அந்த லைன் மட்டும் தான் அவுட்புட்டாக காட்டாது தவிர மற்ற எல்லா லைனும் நமக்கு அவுட்புட் ஈஸியாக காட்டும். ஸோ அதனால தான் இது இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இன்டராக்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இன்டராக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது லைன் பை லைனாக ரீட் பண்ணுதில்ல. ஸோ அதனால தான் இது இன்டராக்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா என்டிட்டியை வச்சு நம்ம இதில் ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பைத்தானை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ஒரு பிகினர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போர்ட்டபிள் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற சி++, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே நம்ம இந்த பைத்தானை கூட யூஸ் பண்ணிக்க முடியும் கொண்டு போய். ஸோ அதனாலே இது போர்ட்டபிள் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பைத்தானுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். அதாவது இது நெட்டில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை எல்லா கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பைத்தானோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மோர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு கேமிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், 3D அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆடியோ அண்ட் வீடியோ அப்ளிகேஷனாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பைத்தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் சயின்டிஃபிக் அண்ட் நியூமெரிக் அப்ளிகேஷனுக்கு கூட இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை எந்தெந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் எல்லாமே பைத்தான் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் எந்த மாதிரி ஜாப்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், ரிசர்ச் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்களும் பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு லீவ் பண்ணுங்கள். நான் இனிமேல் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் பைத்தானை கவர் பண்ணுற மாதிரி எபிசோடாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் யூடியூப் மூலமாகவும் கற்றுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சேல்ரி ரொம்ப ஹையாக இருக்கும். இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் டெக்னாலஜி எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங்கை தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே, இந்த ப்ரோக்ராமிங் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுங்க. நான் இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபுல் கோர்ஸ் கற்றுக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.